வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் நலமாக இருக்கீங்களா நண்பர்களே? இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது வரக்கூடிய பங்குனி மாதத்தில் மகர ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் இந்த பிரபஞ்சமானது எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். பங்குனி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலை, குருவாரம் சொல்லக்கூடிய வியாழக்கிழமை அதிகாலை பரணி நட்சத்திரத்தில் 3வது பாதத்தில் 20 டிகிரி மேச ராசியில் கும்ப லக்னத்தில் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்பேற்பட்ட தருணத்தில் மகர ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 2வது பாவகத்தில் இருந்து 4வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணத்தில் 4வது பாவகத்துக்கு அதிபதி உங்களுடைய ராசிநாதனோட சேரக்கூடிய அற்புதமான ஒரு தருணம். சனி பகவான் செவ்வாய் 2 இணைவு சரியில்லையே சார், அது எப்படி சார் சரியாக இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்துக்கு அதிபதி லாபஸ்தானாதிபதி, 4வது பாவகத்துக்கு அதிபதி செவ்வாய் சுபஸ்தானாதிபதி, 2வது பாவகத்தில் தனஸ்தானத்தில் இருந்து செவ்வாய் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் ஏறுறார். தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் செவ்வாய் சனியுடன் சேர்ந்தாலும், சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்தாலும், தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் அவிட்டம் நட்சத்திரம் 3வது பாதத்தில் 300 டிகிரியிலிருந்து 307 டிகிரிக்கு வரைக்கும் வரார். பிறகு ராகு பகவானுடைய நட்சத்திரம். எது எப்படி இருந்தாலும் இந்த மகர ராசி நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம் இந்த பங்குனி மாதம் 7 தேதிக்குள்ளாரவே சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உழைப்பு மட்டுமே போட்டுக்கிட்டு இருக்கிறனே, உயர்வு இல்லையே, கஷ்டம் மட்டுமே படுறனே, கஷ்டத்துக்கு தகுந்த பலன் இல்லையே, யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறனே அப்படின்னு சங்கடப்பட்டு இருக்கிற மகர ராசி நண்பர்களுக்கு நிச்சயம் ஒரு மனமாற்றம் வர மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இந்த பிரபஞ்சம் உருவாக்கி கொடுக்கும். அதுபோக சூரிய பகவான் மகர ராசிக்கு 8வது பாவகத்துக்கு அதிபதி, அதாவது மாத கிரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் மகர ராசிக்கு 3வது பாவகத்தில் தகிரியஸ்தானம் சகோதர ஸ்தானத்தில் குரு பகவானுடைய சாரம் புரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குபேரர் பிறந்த நட்சத்திரத்தில் 4வது பாதத்தில் அவர் 3 நாட்கள் வரைக்கும் வரப்போகிறார். 3 நாள்ன்றதை விட 4 நாட்கள், பங்குனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 4ஆம் தேதி வரை. அப்போ சூரியனுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் குரு பகவானுடைய சாரம் வாங்கி உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தை பார்க்குறார். அப்போது பூர்வ புண்ணிய ஸ்தானங்கள் சுத்தமாகும். எனக்கு பூர்வ புண்ணிய சாபம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்களே சார், எங்கள் வீட்டில் அண்ணன் தம்பிங்க 4 பேருனாங்க, ஒருத்தருக்கும் கல்யாணம் நடக்கலை, கல்யாணம் நடந்தது குழந்தை பாக்கியம் வரல, கஷ்டம் மட்டும் பட்டுக்கிட்டு இருக்கிறோம், கஷ்டத்துக்கு அந்த பலன் இல்லைன்னு சங்கடப்பட்டுட்டு இருக்கிற நண்பர்களுக்கு தன்னுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாமே குபேரர் பிறந்த நட்சத்திரத்தில், அதாவது புரட்டாதி நட்சத்திரத்தில் குரு பகவான் ஏறி செயல்படும் தருணத்தில் பங்குனி 1ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 4ஆம் தேதிக்குள்ளாரவே இந்த மாதிரியான ஒரு சங்கடங்கள் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படுத்திடும். இன்னும் ஒரு சில நண்பர்களுக்கு பங்குனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 7ஆம் தேதி வரை, அதாவது புத்திர ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனியுடன் சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 2வது பாவகத்தில் இருக்கக்கூடிய தருணத்தில் 9ஆம் தேதிக்குள்ளார, பங்குனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதிக்குள்ளார உறுதியாக ஒரு சில நண்பர்களுக்கு புத்திர வளர்ச்சி பெறுகிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்க போகுது இந்த பிரபஞ்சம். 4ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் தானுங்க சூரியன் வரப்போகிறார். ஏற்கனவே உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான், மகர ராசிக்கு சொந்தக்காரர் சனி பகவான் ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் தானே இருக்கார், சதய நட்சத்திரத்தில் 317 டிகிரியில் இருக்கிறார், சதய நட்சத்திரம் 4வது பாதத்தில். அந்த தருணம் உங்கள் ராசியாதிபதி ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணம், சூரிய பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் ஏறக்கூடிய தருணம். இந்த மாதிரி ஒரு சூழலில் உங்களுடைய உத்தியோகத்தில் மாற்றங்கள் வரும். வேலை வாய்ப்பே இல்லாமல் சிரமப்பட்டுட்டு இருக்கிறேனுங்க,
எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க, இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்கன்னு சங்கடப்பட்டுட்டு இருந்தால், உண்மையாகவே சொல்கிறேனுங்க, இந்த பங்குனி மாதம் 4ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 18ஆம் தேதி வரை சூரிய பகவான் சனி பகவானுடைய சாரம் வாங்கிறதுனால, உத்திரட்டாதி நட்சத்திரம் வாங்கிறதுனாலையும், சனி பகவான் சூரிய பகவானுடைய வீட்டை பார்க்கறதுனாலையும் கண்டிப்பாக உத்தியோக உயர்வு ஏற்படுத்தும். உத்தியோகத்தில் சிக்கல் இருக்குது, வேலையில் சிக்கல் இருக்குதுன்னா அந்த சிக்கல் சரியாகும். வேலை வாய்ப்பே இல்லாமல் இருக்குதுங்க அப்படின்னா ஒரு வேலை வாய்ப்பு உருவாகும். ஒரு நிம்மதி சந்தோஷம் வர மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கக்கூடியது பங்குனி 4ஆம் தேதியிலிருந்து பங்குனி 18ஆம் தேதி வரை சூரிய பகவான் சனி பகவானுடைய சாரம் வாங்கி சனி பகவானுடைய சாரத்தில் அவர் பயணிக்கக்கூடிய தருணம் சாதகமாக இருக்கும். அதுபோக 18ஆம் தேதிக்கு மேற்கொண்டு 18ஆம் தேதிக்கிலிருந்து 31ஆம் தேதி வரை புதனுடைய சாரத்தில் புதனுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வரார். 6வது பாவகத்துக்கு அதிபதி புதனுடைய நட்சத்திரத்தில் 8வது பாவகத்துக்கு அதிபதி வரார். அப்போது ஒரு மண்ணு மனையில் இருக்கிற சங்கடங்கள் எல்லாம் சரியாகும். வாங்கின சொத்தை விற்க முடியலிங்க, இல்லை விற்ற இடத்துல பணம் வாங்க முடியலிங்க, இல்லை வாங்கின மண்ணில் பிரச்சனைகள் ப்ராப்ளம் இருந்துக்கிட்டு இருக்குதுங்கன்னா, இந்த ருணரோக சத்துருஸ்தானாதிபதி இல்லைங்களா புதன், அந்த புதன் நீட்சமடைவார். சத்துருஸ்தானாதிபதி நீட்சமடைவார். நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற செயல் எல்லாமே அந்த நேரத்தில் சரியாயிடும். 6வது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவானோடு சேர்ந்து அஸ்தமனம் ஆவார், நீட்சம் அடைவார், அதுபோக வக்ரம் அடைவார். அப்போ 6க்குடையவர் பலவீனம் ஆகிடுவார். நமக்கு இருக்கக்கூடிய நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி, 2வது மனசாலுடைய பொறாமை, நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற செயல்கள், இது எல்லாமே நமக்கு அந்த நேரத்தில் கம்மியாகி போயிடும். அப்போது பங்குனி மாதம் 18ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் புதனுடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வரார். ஆனாலும் அதாவது கிட்டத்தட்ட 344 டிகிரிலேருந்து 347 டிகிரியிலிருந்து 360 டிகிரி வரைக்கும் வருவார் சூரிய பகவான் ரேவதி நட்சத்திரத்தில். அந்த நேரத்தில் உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு முட்டுக்கட்டியாக இருந்த செயல்கள் அது சரியாகும்னு சொன்னனுங்க. உடம்பில் இருக்கிற நோய் நொடிகள் சரியாகும். நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் சேரும். அதுலேயும் பங்குனி 19ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 27ஆம் தேதி வரைக்கும் அந்த புதன் வக்ரத்தில் வராரு. வக்ரத்தில் எந்த பாவகத்துக்கு வராருன்னா 4வது பாவகத்துக்கு போவார். அந்த 8 நாள்லேயே வக்ரம், முன்னுக்கு போயிட்டு பின்னுக்கு வந்துடுவார். இரும்பு தொழில் செய்கிற நண்பர்களுக்கு இந்த நேரம் நல்லாயிருக்கும், ரொம்ப உகந்ததாக இருக்கும். காசு பணம் ஒரு ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லை ஏதாவது ஒரு இடத்துல காசு பணம் போட்டு ஏண்டா போட்டோம், எதுக்கடா போட்டோம், எப்படா போட்டோம் அப்படின்ட்டு மன சங்கடத்தில் இருக்கிறீங்க, மன குழப்பத்தில் இருக்கிறீங்க, மன அழுத்தத்தில் இருக்கிறீங்கன்னா, அந்த புதன் வக்ரமாக இருக்கக்கூடிய தருணத்தில் அந்த 8 நாளில் கண்டிப்பாக நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த மகர ராசி நண்பர்களுக்கு ஏற்பட தான் போகுது. எது எப்படி இருந்தாலும் மகர ராசி நண்பர்களுக்கு வர பங்குனி மாதத்தில் மாற்றங்கள் வர்றது உறுதி. உண்மை இல்லாமல் ஒரு விஷயங்கள் சொல்லிட மாட்டேனுங்க. ஒரு கிரகம் எந்த பாவகத்தில் இருக்குது, அந்த பாவகத்தில் யாருடைய சாரத்தில் இருக்குது, எத்தனை டிகிரியில் இருக்குது, மாதம் பிறக்கப்படுறது என்ன, மாதம் பிறக்கப்படக்கூடிய நட்சத்திரம் என்ன, ராசி என்ன, லக்னம் என்ன, திசை என்ன, புத்தி என்ன, எல்லா கிரக அமைப்புகளும் ஆராய்ச்சி தான் உங்களுக்கு பலன் கொடுக்குறேனுங்க. ஏதோ ஒன்று சொல்லிட மாட்டேனுங்க. இதோ ஒரு கமெண்ட்டில் சொல்கிற மாதிரி, ஐயா உருட்டுங்க, நல்லா உருட்டுறீங்க அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருந்தார். அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேனுங்க, எந்த ஒரு ஜோதிடரும் தப்பாக சொல்லணும் அப்படின்ட்டு உங்களுடைய நேரத்தை வீணாக்க மாட்டார். ஜோதிடம் தெரிஞ்சவங்க அவங்க எப்படி சொல்கிறதுன்னா பொய்யா இருக்க மாட்டாங்க. பொய்யா இருக்கிறவன் ஜோசிகாரனாக இருக்க மாட்டான். ஏன்னா கடவுளுக்கு அடுத்தது ஜோதிடர்கள் தான் நம்புவாங்க. ஒரு திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்குறோம், இல்லை திருமணத்துக்கு நாள் குறிக்கிறோம், ஏன் தவசம் செய்கிறதுலேருந்து எல்லாத்துக்கும் ஒரு ஜோதிடரை சாமானியான மக்கள், கண்டிப்பாக ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய மக்கள் நம்புவாங்க. அவங்க சொல்கிறத கேட்டு தான் செயல்படுவாங்க. அப்படி எப்பேற்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய ஜோதிடர் கண்டிப்பாக தப்பு பண்ண மாட்டாங்க, தப்பு பண்ணக்கூடாது. தப்பு பண்ணுறவங்க ஜோசிகாரனாக இருக்க முடியாது. நான் சொன்ன பலன்கள் மகர ராசி நண்பர்களுக்கு நிச்சயம் ஏற்படும். மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு கொஞ்சம் அந்த திசா புத்தி உங்களுடைய சுய ஜாதகத்தை கொண்டு கொஞ்சம் மாற்றங்கள் வரலாம். ஆனாலும் மகர ராசி நண்பர்களுக்கு மாற்றங்கள் வருது உறுதி.
என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.